மீரா, அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? அப்புறம் என்னடா, ஸ்டுடியோ தான். ஓ, நீயும் அவனை வீட்டை கன்வெர்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோ போட்டீங்க. இப்போ வந்து அவனுக்கு வேற பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நீயும் வேணாம்னு சொல்லிட்ட. நீ மட்டும் ஸ்டுடியோவில் இருந்து என்ன பண்ண போகிற? நம்ம 2 பேரும் சேர்ந்து தான்டா ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ம், சக்ஸஸ் ஆகணுன்ற நினைப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சக்ஸஸ் ஆகிறது 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக போகணும்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ம், பட் இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆக போகுது, எனக்கு புரியுது. ஆனால் இந்த டைமில் தான் எனக்கு இது ரொம்ப முக்கியம். அவனை மறக்கிறதுக்கும் சரி, ம். நான் மூவ் ஆன் ஆகிறதுக்கும் சரி, இப்போ இருக்கிறது என்கிட்ட இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இதில் நான் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் என்னால் மூவ் ஆன் ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக யோசிக்கும் போது அவன் இல்லைன்னா என்ன, என்னால் இதை பண்ண முடியும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீல். அவன் என் கூட இருந்திருந்தா நல்லா இருக்குமே தவிர அவன் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் பார்த்துக்கலாம்.